ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை வேப்பம்பட்டு லொக்கேஷனாக வந்திருக்கோங்க. ஷார்ட் பீரியடில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த லொக்கேஷனில் நம்ம ஒரு அழகான வீடை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நியர்பையில் டூப்ளெக்ஸ் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. டோட்டலாக இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 25 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த 25 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டூப்ளெக்ஸ் வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோல்டட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற வீடு தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் ஹவுஸ் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். மற்ற 2 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் கான்செப்ட்டில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 722 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். டபுள் பெட்ரூம் வரும், வித் கார் பார்க்கிங் கூட வரும் உங்களுக்கு. ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக நம்ம பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஹால்லையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, பெட்ரூம்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்து எலிவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு லைட்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட 2 பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில். இந்த வீட்டோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கபோர்டு ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வரும். ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வரும். ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி லிவிங் ஹால் வரும் உங்களுக்கு. இந்த வீட்டோட 2 லிவிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஸ்பாட் ஐட்டம் கொடுத்துருக்கோம் கலர்ஃபுல்லாக. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழு டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா முழு டீட்டில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 வீடுமே டூப்ளெக்ஸ் வீடு தான். சேம் கான்செப்டில் சேம் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3மே டூப்ளெக்ஸ் வீடு தான். இல்லை சென்டர் வீடு பார்த்தீங்கன்னா சோல்டட் ஆகிடுச்சு. ரைட்டில் லெஃப்ட்டில் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. இந்த அழகான டூப்ளெக்ஸ் வீடு பார்த்தீங்கன்னா சவுத் பார்த்த லேண்டில் சவுத்து பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிக்ஸ் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி வரும். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட் பார்க்குறோம். இந்த ஃப்ரண்ட் கேட் ஓப்பன் பண்ணதும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 10 அடி வரும். இந்த வீட்டோட போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. இந்த மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டீ குட் வரும். ஃப்ரேமும் டீ குட்டில் வரும். இந்த மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் விண்டோ கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வரும். இப்போ பார்க்குறது இந்த மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம் ஃபோல்டிங்கில். இந்த மெயின் டோருக்கு அட்டாச் விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் வரும். இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹாலுங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 15 அடி வரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்னால ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரும் உங்களுக்கு. இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும். இதோட வியூ பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஹாலை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட சீலிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் சீலிங்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜிப்சம் போர்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ரோப் லைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க டிவி யூனிட் சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு கிரைண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில். ஸ்டேர் கேஸ்கிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலோட சீலிங் பார்க்கும்போதே வந்து கிராண்ட் லுக்கில் இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கான ஒரு செப்பரேட் வந்து ஒரு வாலில் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ பார்க்குறது வந்து ஹாலோட விண்டோ. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x 4.5 வரும். டீ கூட்டில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் வந்து அணையிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கான டிபி பாக்ஸும் கொடுத்துருக்கோம் 3 பேஸில்.
இந்த அட்டாச் விண்டோ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஷனு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 அடி வரும். இந்த கிச்சனுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். மோட்டருக்கான கண்ட்ரோல் பேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், கிச்சன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. கிச்சனோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனோட ஷிங்க். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 1.5 சைஸ் வரும். எஸ்எஸ்ல ஹெவியில் கொடுத்துருக்கோம். ஆரோக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். கிச்சனோட ஷிங்கில் வந்து 2 டேப்பு கொடுத்துருக்கோம். ஒன்று டேரக்ட் டேப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வர்றது. கிச்சன் மேடை கீழே பார்த்தீங்கன்னா மாடல் கபோர்ட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வியூ தான் பார்க்குறோம். எல் ஷேப்பில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவன் மிக்ஸி வைக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், அது பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட விண்டோ சைஸ் பார்த்தா 3க்கு 3 சைஸ் வரும். அதுக்கு மேலே பார்த்தா எக்ஸஸ் வரும் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்டுக்கும் செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சன் மேடை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்க்குறோம். ஸ்லைடிங்கில் வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து. இந்த வீட்டுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது வீடு புக் பண்ணும்போது அவங்க பிடிச்ச மாதிரி ஃப்ளோர் டைல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து மெயின் டோர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஹாலோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் ஹாலில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காமனாக. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 அடி வரும். 7 ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமோட வென்டிலேஷனுக்காக நம்ம வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் 2க்கு 1.5 சைஸில். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்து கொடுத்துருக்கோம். அது கிரைண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துடும் உங்களுக்கு. ரைட் சைட்லேயே ஹெல்த் பாஸ்கட்னு வந்துடும் உங்களுக்கு. பாத்ரூமோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் வந்துடும். அதுக்கு டேப் ஃபிட்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வால் மிக்ஸ் வந்துடும். ஒரே டேப்பில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி வித் ஷவரோட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கோடில் வந்துடும். டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் டோர் வரும் வாட்டர் ப்ரூஃபில். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி வரும். இந்த பெட்ரூமோட ஃப்ளோருக்கு 2x4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிரானைட் டைப்பில். இந்த பெட்ரூமோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் வந்துடும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான விண்டோ. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 3 சைஸ் வரும். டீ கோடில் வரும். 2வேக்கான சுவிச்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம். டிவிக்கான நம்ம பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட லேப்டுக்கும் செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஹெவியான மெட்டீரியலை நம்ம வந்து பிவிசி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் ப்ராஜெக்ட். நீங்கள் வீடு புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கர்ஸ் ஃபீஸ் தரணும் அவசியம் இல்லை. நம்ம டைரக்ட் ஓனர் தான். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த டூப்ளெக்ஸ் வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மாதம் நம்ம வந்து டைம் எடுத்திருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ். டூப்ளெக்ஸ் டைப்னால ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துடும். இந்த ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வேக்கான சுவிட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது உங்களுக்கு வந்து லெக் பெயினே வராத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸை. இந்த ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கிரிப்னஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் வழுக்காத மாதிரி. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மார்க்கிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெரியவங்க ஒரு குழந்தைங்க ஏறி வரும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான லிவிங் ஹாலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 9 அடி வரும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ்காக நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஐட்டம் கொடுத்துருக்கோம், ரோப் லைட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோட டோட்டல் ஓப்பன் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம சேஃப்டிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனாக வந்து பட்டர்ஃப்ளைல நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டீலில்.
அது வியூ தான் பார்க்குறோம். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது வென்டிலேஷனுக்காக ரைட் சைடில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம் 4x4 சைஸில். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் கிளாஸும் கொடுத்துருக்கோம். அது ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக ரைட் சைடில் வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வென்டிலேஷனுக்காக. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோட கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4x3 சைஸ் வரும், டீ குட்டில் வரும். இந்த பெட்ரூம் டோரோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் வரும். டோர் பொறுத்தவரையும் ஃப்ளஷ் டோரில் வரும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பெட்ரூமில் தான் பார்க்குறோம், மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி வரும். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம், 2 வேக்கான ஸ்விட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட்டுக்கும் செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் கலரில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஹெவியான பிவிசி மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் லைஃப் வர மாதிரி. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கான ஸ்விட்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம். டிவிக்கான யூனிட் பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். டோட்டல் 2 பெட்ரூம் சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக வரும். கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும். இதோட சைஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா 10க்கு 12 சைஸ் வரும். ஒரு 125 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. ஒரு நல்ல சைஸில் இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாத்ரூமுக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். இந்த அட்டாச் பாத்ரூமோட வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் வந்து வால் டைலும் ஃப்ளோர் டைலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்காக வென்டிலேஷனுக்காக நம்ம வென்டிலேட்டரும் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரில் உங்களுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம், அதுக்கு டேப் ஃபிட்டிங்கும் கொடுத்துருக்கோம். கார்னரில் வந்து கிரைண்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வரும். எர்த் பாஸ்கனும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நம்ம வால் மிக்ஸரும் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஷவரும் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா தான் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 அடி வரும். இந்த பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபன் கிளாஸை நம்ம கொடுத்துருக்கோம் சேஃப்டிக்காக. அந்த பால்கனி ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வே வச்சுருக்கோம் தண்ணி போகிற மாதிரி. மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்னோப் கொடுத்து அதுக்கான வேவும் கொடுத்துருக்கோம். பால்கனி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஸ்பாட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓன் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 3 டூப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சோல்டட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு மற்ற 2 வீடு பார்த்தீங்கன்னா இதே ரெடி டு மூவில் சேலுக்கு இருக்குது. இந்த வீடு வேணுன்றவங்களுக்கு டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றின முழு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிவிங் ஹாலிலேருந்து நீங்கள் ஓப்பன் டெரஸுக்கு போகலாம். இந்த ஓப்பன் டெரஸுக்கான வேதை நம்ம பார்க்குறோம். இந்த ஓப்பன் டெரஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆயில் டோர் வரும், வாட்டர் ப்ரூஃபில் வரும் உங்களுக்கு. மழை டைமில் வந்து இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா சாரல் அடித்தா கூட அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது. இந்த டோருக்கு வந்து சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா தகுடு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஓப்பன் டெரஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஏனியும் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே ஏறி நம்ம வந்து டேங்கை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி. டோட்டலாக 2 வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஹால்லையும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ்லையும் கொடுத்துருக்கோம். அடிஷனலாக கஸ்டமருக்கு பிடிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து. இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடு என்பது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.